உங்களுக்கு என்னாச்சு டாடி? எப்ப பார்த்தாலும் நீங்க அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அவளுக்காக என்ன திட்டுறீங்க? சாப்பாடு கெடுத்தது பிராச்சி தான். அவ தான் எல்லாரையும் கொல்ல பாத்திருக்கா. She damn murderer. அண்ணா நீங்க ரியாவை இங்க பாருப்பா, நீ திட்டினது எல்லாம் சரிதான். ஆனா பொண்ணுங்க மேல கைய ஓங்க கூடாது. நீ அடிச்சது ரொம்ப தப்புப்பா. இப்படி பண்ணக்கூடாதுன்னு எனக்கும் தெரியுமா. ஆனா என்ன பண்றது, அவ அவளுடைய லிமிட்டை மீறிட்டா. அதனால நான் என் லிமிட்டை தாண்ட வேண்டியதாயிடுச்சு. நீ செஞ்சதெல்லாம் அத பத்தி நீயே உன் வாயால எல்லாருக்கும் சொல்லு. மிஸ்டர் மேக்ரா அவ தான் எதுவுமே செய்யலன்னு சொல்றாள, அவளை நம்புங்களே ப்ளீஸ். நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டா? நான் எதுவுமே பண்ணல டாட். நீ தான் செஞ்சிருக்க. நீ தான் சாப்பாடுல ஏதோ மிக்ஸ் பண்ணிருக்க, அதனால சாப்பாடு கெட்டு போச்சு. டாட் நான் எதுவுமே செய்யலன்னு எத்தனை தடவை சொல்றேன். இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நான் உன்னை அரைஞ்சிருந்தா இப்படிலாம் நீ செஞ்சிருக்க மாட்டேன். நான் சிசிடிவி கேமரால எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீங்க எல்லாரும் அதை பார்க்கணும், ரியாவும் அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ரியா நோ, ரியா யூ வெயிட். என் டாடி இப்படி பண்ணிருக்க கூடாது. என்ன அடிச்சிட்டாரு. ரியா என்ன அடிப்பாரா? நான் அழுகிறது அவர் கண்ணுக்கு தெரியல. அந்த பிராச்சியை மட்டும் தான் அவர் பாக்குறாரு. அந்த பிராச்சியோட கண்ணீர் மட்டும் தான் அவருக்கு தெரியுது. I think he just like பிராச்சி. I hate that girl. Don't say that. No. Don't say that. Stop சொல்லு. I hate her. எல்லாத்தையும் விடுங்கண்ணா. அவ ஒரு குழந்தைனாத நமக்கு புரியுற அளவுக்கு அவளுக்கு புரியாதுண்ணா. ஐ மீன் அவ போய் சொல்லிட்டானா ஒருவேளை நீங்க திட்டுவீங்களோன்னு அவ பயந்துருப்பானா. குழந்தைங்க இப்படிதானே பண்ணுவாங்க. சில சமயம் இப்படி தப்பு நடக்கத்தான் செய்யும். அதுக்காக பேரண்ட்ஸ் குழந்தைங்க கிட்ட இப்படி எல்லாம் நடந்துப்பாங்களாண்ணா? கதவை ரொம்ப இழுத்தீங்கன்னா அது உடைஞ்சு போயிடும். அவங்க கெட்டு போற அளவுக்கு நாம அன்பும் காட்டக்கூடாது. நீ என் ரியா மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். அத அவளுக்கு சாதகமா எடுத்துக்கிறா. காலேஜில் நடந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா எனக்கு தெரியல. ஏன்னா அவ செய்யற தப்ப நீ கண்டிக்க மாட்டேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியல, அதனால இந்த ஸ்டெப்பை நான் எடுத்தேன். நீங்க அவகிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது, அது உங்களுக்கே தெரியும். நீ மீட்டிங்காக சிங்கப்பூருக்கு போற. நீ இந்த மீட்டிங் போலனா அந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்காதுன்னு அது உனக்கே தெரியும். அந்த கான்ட்ராக்ட் நம்மள விட்டு போயிடுச்சுன்னா நம்ம கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆயிடும். எது முக்கியம்னு நீயே இப்ப டிசைட் பண்ணு. பிசினஸா இல்ல இந்த ஃபேமிலி மேட்டர்ஸா? எப்ப போகணும்? இன்னைக்கு சாயந்தரம். நீங்க என்ன அவகிட்ட இருந்து விலக்கி வைக்க முடியுமே தவிர அவகிட்ட பேசுறதை நிறுத்த முடியாது. I'm sorry. Come here. Come here. I'm so sorry. I'm so sorry, my baby. I'm so sorry. உன்னை அறையணும்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன மன்னிச்சு. This is what I'm talking about. நீங்களும் என்ன அடிச்சீங்க, ஆனா உடனே என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டீங்க. ஆனா டாடி என்ன எல்லாருக்கும் முன்னாடி கண்ணத்துல அரைஞ்சிட்டாரு. நான் இவ்வளவு நேரம் கத்துறேன், அழுகிறேன், ஆனா டாடி என்ன பார்க்க வரவே இல்லை. அவரு வர மாட்டாரு. ஏன்னா அவருக்கு பிராச்சியோட கண்ணீர் மட்டும் தான் தெரியுது, என்னோட கண்ணீர் தெரியல. அவளை இவரோட பொண்ணா நினைக்கிறாரு. அவ எது செஞ்சாலும் நியாயம், நான் செய்யறது எல்லாமே தப்புங்கிறாரு. அவளுக்கும் எனக்கும் என்ன ப்ராப்ளம்னு என்னைக்காவது அவர் கேட்டாரா? கேட்கவே இல்ல. ஏன்னா அவருக்கு அவளை மட்டும் தான் பிடிக்கும். He hates me and he doesn't love me. அவரு என்னோட டேட், ஆனா அவருக்கு என்ன பிடிக்கல, பிராச்சியை தான் பிடிச்சிருக்கு. என் மேல யாருக்குமே அன்பு இல்ல. நோ பேபி, நோ ஒன் ஹேட்ஸ் யூ. உன்னை எதுக்காக ஹேட் பண்ண போறாங்க? நீ எவ்வளவு ஸ்வீட் தெரியுமா?
நீ அவ்வளோ கியூட், ரொம்ப நல்ல பொண்ணு. யாராவது உன்னை வெறுக்கணும்னு நினைச்சா கூட வெறுக்க மாட்டாங்க. அப்புறம் உன் அப்பா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு, ரொம்ப பாசம். ஆனா நீ செய்யற தவறால அவர் எவ்வளவு ஹர்ட் ஆகுறாரு தெரியுமா? இங்க பாரு, நீ அவரோட பேரை கெடுத்ததுக்காக அவர் உன் மேல கோவப்படவே இல்லை. அவர் ஏன் உன் மேல இவ்வளோ கோவப்படுறாருன்னா, நீ செய்யற வேலைகள் எல்லாமே உன்னோட இமேஜை நீயே ஸ்பாயில் பண்ணிக்கிற. மை பேபி, யூ ஆர் இஸ் லைஃப் லைன். அப்புறம் நான் இதை இன்னைக்கு பார்க்கல. நான் இந்த வீட்டுக்கு என்னைக்கு வந்தனோ, எப்போ காலடி எடுத்து வச்சனோ அன்னையில இருந்து பார்க்கறேன். நான் உன்னோட கேர்டேக்கர். நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் தூங்கிடுவேன். ஆனா உன்னோட டாட் உன்னோட ரூமுக்கு வருவாரு. அந்த இடத்துல வெளியில நின்னு பாப்பாரு. ரியா தூங்கிட்டாளா, அவ சாப்பிட்டாளா இல்ல அலறாளா, எல்லாத்தையும் பாப்பாரு. யார் அந்த மாதிரி பண்ணுவா? ஒரு நாள் நான் அவர்கிட்ட சொன்னேன், கேர்டேக்கர் நான் தான், நானே அவளை கேர் எடுத்துக்கிறேன்னு. என் சேலரியை கட் பண்ண போறீங்களான்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாருன்னா, நான் என் பொண்ணு மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். நான் அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கனோ அது எல்லாமே ரொம்ப கம்மினாரு. அப்புறம் எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்ப நான் டாடி டியூட்டியை பாக்குறேனாரு. அதனால நீ என்னோட டியூட்டியை பார்க்க விடு, நீ போய் உன் வேலையை பாருனாரு. He loves you lot, ரியா. He loves you lot. நீ இப்ப பெரியவள் ஆயிட்ட. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் உன்னை இன்னும் சின்ன பொண்ணா நினைச்சுதான் அன்பு செலுத்திட்டு இருக்காரு. I feel as a father. I have felt. நான் ஒரு நல்ல அப்பாவை இருக்க முடியலையே. என் பொண்ணை என்னால நல்லா பராமரிக்க முடியல. அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க அபி. குழந்தைங்க தெரியாம ஏதோ செஞ்சிட்டாங்க. அதுக்காக நம்ம வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிட முடியாதுல்ல. அப்பாவா இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு நல்ல அப்பாவா இருக்கிறது எல்லாமே. நான் எல்லாமே ரியாவுக்கு கொடுத்துருக்கேன். ஆனா அவளை நல்லபடியா வளர்க்க முடியல. அன்பு, பேஷன், ஃபர்கிவ்னஸ் எதுவுமே சரியா கத்து கொடுக்கல. பிரக்யா இருந்திருந்தா எல்லாத்தையும் அவளுக்கு கத்து கொடுத்து நல்லா வளர்த்து இருந்திருப்பா. ஆனா நான் ஃபெயில்ட். வாய மூடாபி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உடனே நான் அரைஞ்சிருவேன். அவர் தானே உன்னை அரைஞ்சாரு தெரியுமா? He must be so broken. He must be so hurt. அவர் தன்னையே கஷ்டப்படுத்திப்பாரு. அவரை பத்தி எனக்கு தெரியும். Because he hurt you. இதை உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அவர் என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்காருன்னா அவர் ஏன் எல்லாரும் முன்னாடி என்ன அரைஞ்சாரு? அது வந்து பிராச்சிக்காக, எப்போ எதுக்காக அவளுக்காக என்ன ஹர்ட் பண்றாரு? Because baby, he is your daddy. அவர் என்ன யோசிச்சிருப்பாருன்னா, என்னோட பொண்ணு இன்னொருத்தரோட பொண்ணுக்கு எப்படி இவ்ளோ துரோகம் செய்ய முடியும்னு. ரியா, எதையும் தப்பா யோசிக்காத ரியா. நீ எந்த வழியை தேர்ந்தெடுத்தியோ நீ அந்த மாதிரி பொண்ணா சொல்லு. அவரோட பார்வையில நீ நிச்சயமா அப்படி இல்லையே. உன்னை அவர் அந்த மாதிரி பார்க்க விரும்பல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. நீ என்ன பண்றியோ அதனால அவருக்கு எவ்வளோ டென்ஷன் தெரியுமா? அவர் ரொம்ப உடஞ்சிருப்பாரு. அப்புறம் அவர் அவரையே ப்ளேம் பண்ணிப்பாரு. அவரோட வளர்ப்புல ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு அவர் யோசிப்பாரு. அது அவரோட தப்பு நினைப்பாரு. Do you want that? Can I say something? உங்க அப்பா மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. நீ எதை கேட்டாலும் அவர் வாங்கி கொடுத்திருக்காரு. அவரால் செய்ய முடிஞ்சதை விட அவர் அதிகமாக தான் உனக்கு செஞ்சிருக்காரு. அவர் வச்சிருக்க பாசம் எந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கு தெரியுமோ அதை விட அதிகமா உன் மேல பாசம் வச்சிருக்காரு. ஆனா இப்ப அவரு ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாரு. அவர் என்ன நினைப்பாருன்னா, என் பொண்ணு நானே கெடுத்துட்டேன், நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு நினைப்பாரு. இங்க பாரு ரியா பேபி, என்னோட பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணா? கொஞ்சம் பைத்தியக்காரி, கொஞ்சம் பிடிவாதக்காரி, கொஞ்சம் நாட்டியான பொண்ணு. ஆனா நல்லவ தானே? அப்படிதானே? ஆனா அந்த பிராச்சி நல்லவளே இல்ல. I hate her. இல்ல இல்ல பேபி, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இங்க வா. அவ நல்லவளே இல்ல. அப்படி சொல்லக்கூடாது. அபி, நீ ஒரு நல்ல தகப்பனா இருந்திருக்க. தனி ஆளா இருந்து உன்னோட எல்லா கடமைகளையும் நீ செஞ்சிருக்க. ரியாவோட அம்மா இல்லைங்கிற குறை தெரியாம அவளை வளர்த்திருக்க. நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கல, ஆனா அவளுக்கு ஒரு நல்ல அம்மாவை கொடுத்துருக்க. மீரா ஒரு அம்மாவோட அன்பை ரியாவுக்கு கொடுத்தா.
அவளுக்கு அவ எந்த குறையும் வைக்கல, அவளோட வளர்ப்புல எந்த குறையும் வைக்கல. அப்படி இருக்கும்போது நீ ஏன் உன்னையே சந்தேகப்படுற? நீ அவளை இவ்வளவு நாள் பாத்துக்கிட்டியே, அந்த மாதிரி சில பேரால தான் கவனிச்சுக்க முடியும். ஆனா நான் பிரக்யாவா இருக்க முடியலல்ல. ஒருவேளை இன்னைக்கு ரியா பிரக்யா கூட இருந்திருந்தா, ரியா நிச்சயமா பிரக்யா மாதிரி இருந்திருப்பா. ஏன் கூட இருந்து அவ என்ன மாதிரி இல்ல, பிரக்யா மாதிரி இல்ல. அபி, நீ இத தானப்பா யோசிக்கிற? ஒருவேளை பிரக்யா நம்ம கூட இருந்திருந்தா? ஆ, உன் மனசு எனக்கு தெரியும். அபி, நீங்க மட்டும்தான் இப்படி யோசிக்கிறீங்க. விக்ரமும் நானும் என்ன நினைப்போம்னா, நாங்க எப்பவுமே எங்க பிள்ளைங்களை நல்லபடியா வளர்க்கலன்னு நினைச்சுப்போம். அவங்களுக்கு நாங்க நல்லதே பண்ணலன்னு நினைப்போம். ஆனா அது உண்மை இல்ல. நாம நம்ம பிள்ளைங்க மேல வச்சிருக்கிற அதிகமான அன்புனால இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க தோணும். அதாவது நம்ம குழந்தைங்கள நாம நல்லா வளர்க்கலன்னு தோணும். நாம அவங்க மேல காட்டுற அன்பு ரொம்ப குறைவுன்னு நினைப்போம். சோ ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீங்க ஒரு நல்ல அப்பா. எனக்கு தான் ஃபோன் வருதுன்னு நினைக்கிறேன். இத வந்துடுறேன். அபி, பிரக்யாவோட நினப்பு உனக்கு வந்ததுனால தான் நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நீ இப்படியெல்லாம் பேசாத. பிரக்யாவை தேடி இங்க கூட்டிக்கிட்டு வா. பிரக்யாவை போய் கண்டுபிடி. அவளை மறுபடியும் உன் வாழ்க்கையில கொண்டு வாப்பா. தெரியுமாமா, நான் பிரக்யாவை பார்க்கும் போதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா கேராவோட ஞாபகம் வருது. நான் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட அவ பணத்தை வாங்கிக்கிட்டு டிங்கோட சேர்ந்து அவன் நிக்கில பார்க்க போனா. கேரா என்ன சூப்பர் டேடுன்னு கூப்பிடுவா. அவ இன்னைக்கு இந்த சூழ்நிலையில நான் பிரக்யா கூட எப்படி வாழ முடியும் நீங்களே சொல்லுங்க. நான் என் பொண்ணு இப்படி பார்க்க விரும்பல. என் கண்ணு முன்னாடி அவ கெட்டு போயிட்டு இருக்கிறா. என்னால எதுவும் பண்ண முடியல. அவளை நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே புரியல. டாட், நீங்க என் மேல கோமா இருக்கீங்கன்னு தெரியும். பட் ஐ ரியலி வாண்ட் யூ டு டெல் யூ நோ, நான் மோசமான பொண்ணு இல்ல. ஐ நோ நீங்களும் மோசமானவர் கிடையாது. ஆனா நீங்க எல்லாரும் முன்னாடி என்ன நீங்க அறிஞ்சிட்டீங்க. நானும் இது வரைக்கும் இப்படி பண்ணதில்ல. ஆனா இப்ப நீ இப்படி பண்ணலன்னா நான் அப்படி செஞ்சிருக்க மாட்டேனே. ஆனா டாடி, என் மேல எந்த தப்புமே இல்ல. காலேஜ்ல வந்து கேட்டு பாருங்க, யாருக்குமே பிராச்சி பிடிக்காது. எல்லாருக்கும் என்னதான் பிடிக்கும். பிகாஸ் எல்லார்கிட்டயும் அவன் நல்ல மாதிரி நடந்துக்குவா. அவன் நல்ல பொண்ணு கிடையாது டாடி. ஏன் உங்களுக்கு புரியல? இப்ப கூட நீ அந்த பொண்ணை ப்ளேம் பண்றல? நான் யாரையும் ப்ளேம் பண்ணல டாடி. நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் டாடி. அவ நல்லவளே கிடையாது டாடி. நடந்த எல்லா விஷயத்துக்குமே அவ தான் காரணம். நான் எதுவுமே பண்ணணும்னு நினைக்கல. பட் she only. பிரியா, enough. நீ போய் தூங்கு. இத பத்தி நான் பேச விரும்பல. டாடி, நான் உங்ககிட்ட சாரி சொல்ல வந்தேன். உன்னோட சாரி இல்ல. நீ நல்லவ, பிராச்சி கெட்டவன் சொல்ற. how it is possible? தப்பு நீ செஞ்சிட்டு அந்த தப்புக்கு நீதான் காரணம். ஆனா அடுத்தவங்க மேல ப்ளேம் பண்ற. ஸ்டாப், லீவ் மீ நவ ப்ளீஸ். டாட், ரியா, ப்ளீஸ் கோ அண்ட் ஸ்லீப் and close the door. எழுந்துரு. ஐயோ, 11:30 தானே ஆகுது. அதுக்குள்ள எதுக்கு எழுப்புறீங்க? ஏய், நிறுத்து. இப்படி மிரட்டிக்கிட்டு ஹிட்லர் வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத, சரியா? நீ சொல்றத நான் கேட்பேன். ஆனா என் பிள்ளைங்களுக்கு சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. நான் பசங்க சீக்கிரம் தூங்குனா சீக்கிரம் எழுந்திருப்பாங்க. நல்ல விஷயங்களை அவங்க கத்துக்கணும். நல்ல பழக்கங்களா? அப்ப அவங்கள கோயிலுக்கு கூட்டிட்டு போவியா? ஏன் கோயிலுக்கு போக கூடாதா? அப்புறம் பண்பாட்டை அவங்க எப்படி கத்துப்பாங்க? பண்பாடுகளை எதுக்காக கத்துக்கணும்? குழந்தைங்க எப்ப தூக்கம் வருதோ தூங்க போறாங்க, எப்ப தூக்கம் போதோ எழுந்துக்க போறாங்க. காலையில எழுந்து பிக்சர் பாப்பாங்க, ராத்திரி பார்ட்டிக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ளீஸ்
அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் எப்ப முழிக்கிறேனோ அப்பதான் அவங்களும் முழிப்பாங்க. என் கூட மட்டும் தான் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஹேய், குழந்தைங்களாம் பறக்கிற காத்தாடி மாதிரி எப்பவும் பறந்துகிட்டே இருக்கணும். அப்படியே ஆனா சுதந்திரமா. அதோட கயிறு நம்ம கையில இருக்கணும். நம்ம கையில கயிறு இருக்க வரைக்கும் அவங்க நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க. ஆனா நான் சொல்றதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீங்க சும்மா இருக்கீங்களா? என் வேலையை நான் பாத்துக்கிறேன். நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. என் பசங்களை பத்தி நான் தான் கவலைப்படணும், மத்தவங்க இல்ல. இன்டர்ஃபியர் ஆக கூடாதுன்னு சொல்ற. ஆனா ஒண்ணு, பசங்களை நீ ஏதாவது சொன்ன பேசுனன்னா அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், அவங்கள நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், அப்புறம் உனக்கு அகைன்ஸ்டா நிக்க வைப்பேன். நான் குழந்தைங்களுக்கு நல்ல மேனர்ஸ் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது அவ்வளவு பெரிய தப்பா என்ன? அப்புறம் நான் ஒன்னும் அவங்க கிட்ட ஹிட்லர் மாதிரி நடந்துக்க போறது இல்ல. நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா நடந்துப்பேன். அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடுப்பேன். அந்த ஃப்ரீடம்குள்ள அவங்க இந்த உலகத்துல நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க ஒவ்வொரு வேலையும் கத்துக்கணுன்றதுக்காக நான் சொல்லி கொடுப்பேன். கொஞ்சம் ஃப்ரீடம், கொஞ்சம் ரூல்ஸ், எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும். அப்பதான் நல்லா இருப்பாங்க. குழந்தைங்களை எப்படி வளர்க்கணுமோ வள, அவங்கள நல்லா வளர்ப்பன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு இவ்வளவு சண்டை போட்டீங்க? உன்னை எழுப்புன, எழுந்துட்டல்ல. ஐயோ நீங்க ஏய், வேற. நான் சொல்றது கேளு. இங்க பாரு, நான் உனக்கு நிறைய லவ் கொடுப்பேன். அந்த லவ்வ பசங்களுக்கு ட்ரிபிள் மடங்கா நீ கொடு. நிச்சயமா இல்ல. சரி வா, இப்ப லவ் பண்ணலாம் வா. நான் தூங்க போறேன். நான் உன்கிட்ட எவ்வளவு சொன்னேன், நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு என் பிள்ளைங்க மேல நீ காட்டணும்னு. ஆனா நீங்க இல்ல பிரக்யா. உன்னுடைய அன்பு ரியாவுக்கு கிடைக்கல. ஆனா நீ போயிட்ட. மறுபடியும் ஒரு தடவை என்ன பார்த்த, ஆனா போயிட்ட. போகணும்னு இருக்கிறவை எதுக்காக வந்த பிரக்யா? நீ எங்க இருக்கிற? இன்னைக்கு பௌர்ணமியா? ஒருவேளை அவரும் உன்னை பார்த்துட்டு இருப்பாரு. அவ உன்னை பாத்துக்கிட்டு இருப்பால. நான் அவ மேல ரொம்ப கோவமா இருக்குன்னு சொல்லு. அவ ரொம்ப பொய்க்காரி. அவ என்கிட்ட சொல்லுவா 7 ஜென்மத்துக்கும் அவ எனக்கு மனைவியே இருக்குன்னு சொன்னா. இந்த ஜென்மத்துல ஏன் அவ என் கூட இல்லைன்னு கேளு. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு போயிட்டா. இப்ப கிடைச்சப்ப என் கூட பேச கூட இல்ல. என்ன பிடிக்காதவ எதுக்கு என்ன காப்பாத்தணும்? என்னை காப்பாத்தினவ நான் முழிக்கிற வரைக்கும் அவ என் கூட இருந்திருக்கலாம்ல. நான் குணமாவனா மாட்டேனா எனக்கு நினைவு வருமா வராதா? இதெல்லாம் பார்க்காமலே என்னை விட்டு போயிட்டாலே. என் மேல அவளுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. அவளை பத்தி நானு கவலைப்படலன்னு சொல்லிடு. சொல்லிடு. இல்ல வேண்டாம், அப்படிலாம் சொல்லிடாத. ஒரு நாளைக்கு 100 தடவை ஐ லவ் யூன்னு சொல்லுவேன். எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டா. ஒரு நாள் ஐ டோன்ட் லவ் யூன்னு சொல்லிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டா. அப்பதான் பொய்க்காரின்னு கூப்பிடுவேன். நீ அவளை கோபப்படுத்தாத. அப்புறம் அவ மூஞ்ச தூக்கி வச்சுப்பா. ஆமா ப்ளீஸ். ஆனா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணு. அவளை ஒரே ஒரு தடவை ஹக் பண்ணணும். அது எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் உங்களை பார்த்தாருன்னா அவர் எப்படி இருக்காருன்னு கேளுங்க. என்னாலதான் கேட்க முடியல. நான் நர்ஸ்க்கு ஃபோன் பண்ணேன். அவங்க ஃபேமிலி வந்து அவரை கூட்டிட்டு போயிட்டதா சொன்னாங்க. அவரோட ஃபேமிலி. ஆனா நல்ல விஷயம், அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னா அவரை எல்லாரும் நல்லா கவனிச்சுப்பாங்க. அவரும் சீக்கிரமா குணமாயிடுவாரு. அப்புறம் என்னோட இன்னொரு பொண்ணும் அங்க இருப்பா. அவளை இவர் எப்படி வளர்த்து வச்சிருக்காருன்னு தெரியல. ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்த்திருப்பாரு. ஆனா செல்லம் கொடுத்தே கெடுத்திருப்பாரு. ஆனா அவன் மேல அவர் ரொம்ப பாசமா இருப்பாரு. ஆனா நாங்க தான் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டோமே. அதாவது அவரு அம்மாவோட அன்பை அவளுக்கு கொடுப்பாரு. நான் பிராச்சிக்கு அப்பாவோட அன்பை கொடுப்பேன். நாங்க 2 பேரும் தனியா இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் அந்த தனிமை உணர்வை தரமாட்டோம்னு பேசியிருந்தோம்.
பிரக்யா, இதோ வரேன். இங்க பாரு, அவருக்கு என்னோட அன்பை சொல்ல. இதே மாதிரி ஒளி வீசிட்டே இரு. நல்லா இருக்கு. நீ இப்படியே ஒளி வீசிக்கிட்டே இரு. ஒன்னு அவ பார்த்தானா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சா என்னுடைய அன்பை அவளுக்கு சொல்லு. ஒருவேளை அது அவளுக்கு பிடிச்சிருந்தா